வா. யாரு? அப்பா. அனந்து, யாரடா இந்த பொண்ணு? இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த? சொல்லு. மா, இவ நம்மாத்துல தான் வாழ போறாங்க. அதான் கூட்டின்னு வந்தேன். என்னடா சொல்ற? இவ நேக்கு ஆத்துக்காரியா வரப்போறவ. அட பாவி, கொலம் கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கியே. டேய், பைத்தியக்கார மாதிரி ஏன்டா வளர்ற? சந்தன தட்டுல சாணி வச்ச மாதிரி எவ்வளோ ஆத்து கூட்டின்னு வந்திருக்க. நம்ம ஆச்சாரமெல்லாம் மறந்து போச்சா நோக்கு? யார் என்ன சொன்னாலும் நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓஹோ, இப்ப இந்த ஆத்துல முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா நீ. என்ன பெரியவாள் கொடுக்குற மரியாதையா இது? சத்தம் போடாதடி, அவர் காதுல விழுந்துட்டு போறது. அவருக்கு தெரிஞ்சா தொலைச்சிடுவார். முதல்ல அவளை அழைச்சிட்டு வெளியில போ. அம்மா, நான் சொல்றத உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினதுக்கு நல்லா பிரதிபலம் செஞ்சுட்டேடா. உன்னை என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. சீ, எங்க எல்லாத்தையும் விட அப்படி என்னடா முக்கியமா போயிட்டா? யாருடா அவ? என் பேர் தானோ. நான் உங்களவா இல்ல. அதை விட முக்கியமான விஷயம், நான் ஒரு தாசி. ஐயோ, அபச்சாரம் பண்ணிட்டானே. வீடு எல்லாம் தீட்ட எடுத்து நான் என்ன பண்றது? இதப்படி ஜனம் எங்க? என்ன பண்றமா? என்கிட்ட எதுவும் பேசாத. முதல்ல இந்த ஆத்தை விட்டு வெளியில போ. அப்ப நான் கிளம்புறேன். இருதனும் எனக்காக இருதனும், ப்ளீஸ் தனும். நான் தான் சொன்னேன்ல, உங்க வீட்டு சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு. அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல, நான் இப்படியாவது உங்களை சம்மதிக்க. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்தேன். ப்ளீஸ் தனோ, ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. என்னை என் வழியில போக விடு. மன்னிச்சிரு. இரு, நீதான் என் மனைவி. நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆத்துல ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்றதுன்னு தெரியல சுவாமி. எல்லாம் தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. வாங்க சுவாமி. ஏற்கனவே கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. அது போறாதுன்னு படிக்க அமைச்ச பையன் எவ்வளோ ஒருத்திய இழுத்துட்டு வந்து நிற்கிறான். எனக்கு மனசே சரியில்லை. இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே வழிகாட்டுறவர் நீங்க தான். நீங்க தான் சொல்லணும். எல்லா ஜாதகம் நல்லா இருக்க. லக்ஷ்மி கடாட்சம் வந்தாச்சே. என்ன சுவாமி சொல்றேன்? நாங்க எல்லாத்தையுமே இழந்து ஓஞ்சு போய் உட்காந்துருக்கோம். சாமி, இங்க பாருங்க, 8ஆம் இடத்துல இருந்தது 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. என்ன சுவாமி, வர்ற லக்ஷ்மிய வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது நீங்க தான். நான் லக்ஷ்மின்னு சொல்றது இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளை. தேடி வந்த லக்ஷ்மிய விரட்டி விட்டுட்டீங்க. அந்த பொண்ணா? சாமி, அவ பொண்ணு இல்ல, தேவதை, மகாலட்சுமி. ஆனா அவ ஒரு தாசி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கட்டத்துல இருக்க. நீச்ச ராசி உள்ள ஒரு பொண்ணு தான் மருமகளா வருவான்னு. தாசி எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அந்த காலத்துல ராஜாக்கள் கூட அந்த புறத்துல தாசிகளை வச்சிருந்தாங்க. கோவில்லையும் தாசி பொண்ணுங்க இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாததா? அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் நமக்கும் கிடைக்கும்ல.
அதான் சொல்றேன், நாமளா தேடி போய் ஒரு தாசிய மருமகளா கூட்டிட்டு வரல, தானா வருது. நீங்க வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் சாமி, இங்க சாஸ்திரம் சொல்லுது அது நடக்காது. உங்க பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் விதி. அதுக்கு நீங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாமே. அது எப்படி சுவாமி முடியும்? இந்த அக்ராரத்துல எல்லாருக்கும் உதாரணமா ஆச்சாரத்தோட வாழற குடும்பம் எங்க குடும்பம். இப்படி ஒரு காரியத்தை என்னால எப்படி பண்ண முடியும்? என் உயிரே போனாலும் சரி, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கே, அந்த பொண்ணை உங்களவான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. காலம் அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கைய ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் கிளம்புறேன். தானோ, அந்த பையனோட கும்பகோணம் போனியே, கல்யாண விஷயம் என்னாச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வச்சீங்க, அதான் நாங்க போனேன். என்னால எங்கக்கா அவங்க ஏத்துப்பாங்க? என் வாழ்க்கையில கல்யாணமாவது கச்சேரியாவது விடுங்கக்கா, நான் கிளம்புறேன். க்ஷேமமா இருங்கோ. மன்னிச்சிட்ட காஃபி கொடுங்களேன். இவர் ஆம்படியா கையை பிடிச்சிட்டு இருக்கான். அபிஷ்டு அவ ஏன் ஆம்படியா அவ கையை நீ பிடிக்க எடுத்து கொள்ளையண்ட அதான் வண்டி வந்தோ வண்டி வந்துட்டு. நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். அக்ரகாரத்துக்கு தலைவன்னு நான் ஒருத்தன் இருக்கேன். என்னென்ன கூட ஒரு வார்த்தை சொல்லாம பையனை அவசர அவசரமா பட்டணத்துக்கு கூட்டு போய் பட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டு வந்துட்டாளே. சொல்லாம பண்ணாலும் சூப்பரா பண்ணிட்டாலும் இல்லையோ. சத்ராஜ் சும்மா இருக்கேன். திடீர்னு அமைஞ்சு கொடுத்தோ, அதனால தான் முடிச்சிட்டேன். தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் சரிதா, பொண்ணு நம்பவா தானே? ஏன்னா பொண்ணாத்துல இருந்து யாருமே வரல. வாரத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அதான் யாரும் வரல. எல்லாம் நம்பவாதான். மாமி, பொண்ணு நல்லா சமைப்பாளா? உன்னை விட பெட்டரா சமைப்பான்னு நினைக்கிறேன். பெட்டர் சமையலுக்கே இவ்ளோ சுமாரு. கொழுப்பு. பொண்ணு மூக்கு மொழியுமா இருக்கா, நன்னா பாடுவாளோ இல்லையோ? அது பாடுறதுக்கு மூக்கு முடியலன்றதுக்கு. ஆமா, வா இல்ல தேவை. அதானே. அந்த டிஸ்கஷன் நீங்க தேவையா? மாமா உள்ள சுவாமி வெயிட் பண்றா, நீங்க உள்ள போங்க. போங்க. சரி. போகோ போகோ போகோ. நமஸ்காரம். ஆசீர்வாதம். சாரி சுவாமி, லேட் ஆயிடுச்சு. பாதனம். இவ தான் பெரியவா. ஆ, நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே இவா தான். எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நம்ம குடும்பத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. நான் அதை வந்து தீர்க்க சுமங்கலி பவ. கடைக்கு போயிட்டு நல்லா வந்துடுறேன். இருக்கு. ஓடாத. ரெண்டு பேரும் சமைச்சிட்டு போங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. அனந்த் தானே? ஆமா சார். அனந்த், உன் ஆத்துக்காரிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லணும். பேசுங்க சாமி. ஆ. அசோக், அந்த லக்கேஜ்லாம் இறக்கிட்டியா? தனோ, ஞாபகம் இருக்கா? ஹைதராபாத் காந்தி நகர். சுவாமி, ஆமாயே தானோ. ஹலோ தனோ, போலாமா? 500 ரூபாய் வச்சிருக்கியா? 500 ரூபாயா? பைத்தியம், வைரம், வைடூரியம் உனக்கு எல்லாம் தரேன். அதெல்லாம் வேணாம்.
500 ரூபாய் வச்சிருக்கியா? என்ன நீ? ஆ, சாரி, பர்ஸ் ரூம்ல இருக்கு. ரூமுக்கு வா, அங்க தரேன். இந்த கதையெல்லாம் வேணாம். கையில காசு, அப்புறம் தான் என்ன. கதை இல்ல, பர்ஸ் ரூம்ல இருக்கு. ஆ, ரெடி. தனம் தனம் இரு நான். இரு, ரூம்ல இருக்கு, வா எடுத்து. போயா. அட, வயிறு மோதிரம் இருக்கு. வைர மோதிரம் கொடுக்குற ஆள் இல்ல? ஆ? ஆமா, அன்னைக்கு 500 ரூபாய் இல்லாம உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு 500 ரூபாய் இருக்கு. சும்மா ஜோக் அடிக்காதீங்க சாமி, பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க.